ஹலோ இயற்கை விரும்பிகளே, இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரீ சீட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்க கட்டிங்ஸ்லாம் நிறைய வந்துட்டு வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், கொரியர் சார்ஜ் பே பண்ணி. அதுக்கப்புறம் இயற்கை இடுப்புறக்கும் நம்மக்கிட்டே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்குரிய நிறைய விஷயங்கள் அதை பயன்படுத்தி அதை எப்படி அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதில் நான் எப்படிலாம் மண் கலவை ஃபில் பண்ணியிருக்கேன், ஸோ சிம்பிளாக வந்து தோட்டத்து மண்ணை எப்படி வந்து நம்ம சூப்பராக வளப்படுத்தலாம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேப் அடிச்சிருக்கேன். இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வச்சுருக்கனால கோழி வந்து அது தெர்மாக்கோல் தான் அவுட்டரில் இருக்கும், அது வந்து கொத்திடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி காஞ்ச இலைகள் என்கிட்ட வந்து நிறைய வந்து நான் ஆல்ரெடி முருங்கை சீட்ஸ் வந்து நிறைய எடுத்து நான் ஒரு கல்யாண பர்ச்சேசிங், அதாவது ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதுக்காக நான் வந்து பேக்கிங் போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன். நிறைய பேர் சீட்ஸ் வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அதில் இருக்க வேஸ்ட், அதுக்கப்புறம் காய்ந்த இலைகள், அந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காய்ந்த இலைகள், வேஸ்ட்டு இலைத்தலைகள் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ குச்சி இனங்களாக இருந்தாலும் அது வந்து மக்கக்கூடியிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானதை நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடி பட்டத்துக்கு நம்ம போட்ட விதைகள் ஸோ நல்லாவே முளைச்சிருச்சு. 1 வீக்கில் நம்ம அதை தான் எடுத்து நம்ம வந்து இதை போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் கலவை ஃபில் பண்ணது வெறும் தோட்டத்து மண் தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மண் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மண்ணில் வரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து செடிகள் நல்லாவே வளரும். இது மாதிரி நமக்கு வளர்ந்த செடிகளை வந்துட்டு நம்ம எடுத்து தான் நம்ம வந்து மண்ணில் வைக்கிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி மண் கலவை நம்ம ரெடி பண்ணணும். இந்த மண் கலவை நான் ரெடி பண்ணி அன்றைக்கே நான் வந்து புவஸ்திரா மட்டும் செய்ய போகிறேன், சரிங்களா? ஆட் பண்ண போகிறேன். இது புவஸ்திரா ஆட் பண்ணி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் புவஸ்திரா மட்டும்தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் 6 மாதமாகவே இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான ரீசன் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஆமணக்கு சாரம், வேப்பிலை சாரம், ஈரப்பதம் எல்லாமே இருக்குது. இதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து கொக்கோ பீட்டு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுற வெர்மி கம்போஸ்ட்டு நிறைய விஷயங்கள் இதனால தான் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, பயோ ஃபர்டிலைசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வேரழுகல் நோய், வேர்ப்பூச்சிலாம் இல்லாமல் தடுக்கும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த புவஸ்திரா சேர்க்கும்போது அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வேர் வளர்ச்சி தூண்டுது, நம்ம வந்து மண்ணை வந்து வளப்படுத்தி கொடுக்குது, மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் வந்து அழிக்கப்படுதுங்க. மண்புழுவை வந்துட்டு இயற்கையாகவே உண்டாக்கும். நிறைய வந்து மண்புழுக்கள் வந்து அப்புறம் நுண்ணுயிர் வந்து நிறைய வந்து பெருகுதுங்க. ஸோ இது நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டு முழுக்க முழுக்க இயற்கையான இடுபொருள். இதை நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய கார்டனில் ஒரு மல்லிச்செடிக்கு அந்த சுத்தில் வந்து பறித்து விட்டு ஒரு கைப்பிடி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு கொடுத்தேன். ஸோ நல்லாவே வந்துட்டு எனக்கு அடுத்து ஒரு 15 டேஸில் நல்லாவே வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நத்தைப்பூச்சி வந்துச்சு, அதுக்கும் நான் அந்த புவஸ்திரா யூஸ் பண்ணேன், கிளறி விட்டு அடுத்த நாள் காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய செடிகளை நர்சரியிலேருந்து வாங்கக்கூடிய, நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இப்படி தான் கொடுப்பாங்க ப்ரொஃபஷனலில். ஸோ அதையுமே நான் புவஸ்திரா மண்கலை போட்டு பாருங்கள், அந்த வெள்ளை வேர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 1 வீக்லேயே நல்லா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் மண்ணை ஆட் பண்ணி நம்ம புவஸ்திரா போடும்போது அதை எடுத்து நம்ம வந்து ரீபாட்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேர் வளர்ச்சி தூண்டக்கூடியது, மண்ணை வந்து வளப்படுத்தி கொடுக்கக்கூடியது, மண்ணை வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக ஆக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம்னு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு, அந்த செடிகளுக்கு தேவையான ஈரப்பதத்தை நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி கொடுக்கும்போது அது வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும், தேவையான அளவு அந்த செடிகளுக்கு கொடுக்குங்க. அதுவும் இல்லாமல் நல்ல வேர் விட்டு வளரும், ஃபங்கல் நோயெல்லாம் வராமல் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த புவஸ்திரா. இதுலேயே ஆமணக்கு சாரம், வேப்பிலை சாரம் இருக்கனால ஸோ இது மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செடிகளாம் நட்டு அப்புறம் ஒரு 1 வீக்கு அந்த டைமிங்கில் தான் வந்து நான் வந்து தொழு உரம் போட்டிருக்கேன். தொழு உரம் ஆப்ஷனல் தான், நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கின்றனால கண்டிப்பாக அதை மட்டும் நான் சேர்க்குறேன். அதுவும் நம்ம ஆப்ஷனல் தான். அது எல்லாமே வந்து நான் பாகற்காயில் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள். நிறைய வந்து கார்டனர்ஸ்க்கு நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து மிளகாய், தக்காளி எல்லாத்துக்கும் போட்டு நம்மக்கிட்ட நான் தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து மண் கலவை இயற்கையாக சிம்பிளாக வந்து அடிக்கடி வந்து உரங்கள் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உரச்செலவை குறைக்கிறதுக்கும் இயற்கையான முறையில் வந்து நல்ல விளைச்சல் எடுக்கிறதும் உற்பத்தி திறனையும் அதிகப்படுத்துறதுக்கும் காய்கள் வந்து அதிக அளவு சைஸ்லேயும் சரி, கலர்லேயும் டேஸ்ட்லேயும் சரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பூச்சி வெரைட்டி இருக்குது. பூச்சிகள் இந்த மாதிரி லார்வா புழுக்கள், அந்த மாதிரி மேலே ஒட்டுண்ணிகள் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு புவஸ்திரா போடும்போது ஃபங்கல் நோய் இது மாதிரி வராது.
ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கூடிய அந்த கிழங்கு இது சம்மங்கி இதில் வந்து பாருங்கள் அந்த முடிச்சுகள் வந்து மாவு பூச்சி இருக்கும். ஸோ இதை வந்து நான் தண்ணியில் லைட்டாக 2, 3 இந்த புவஸ்திரா பால்ஸை போட்டுவிட்டு லைட்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுத்து நட்டேன். நல்லாவே க்ரோத் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேர்கள் கடியில் கொஞ்சம் கொஞ்சம் இதை மாதிரி நம்ம வந்து அப்பப்போ தேவையான அளவு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம இதை போடும்போது நமக்கு நல்ல பூக்கள் வந்து தொடர்ந்து கிடைக்கும். நல்ல செடிகள் வந்து நிறைய தளிர் பிடிச்சு வளரும். வாங்க இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எப்படி நம்ம வந்து வாங்கணும், எங்கே வாங்கணுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இது மாதிரி உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் சிட்டியினுடைய அவுட்ரு, அதாவது மெயினாக வந்து 2, 3 இந்த பைபாஸ் லைன்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ எல்லாமே இப்போ வந்து நிறைய நல்லா சூப்பராகவே ரோட்வேஸ்லாம் போட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் அவுட்ருக்கிட்ட வாங்க. மெயின் அந்த பைபாஸ் அந்த மாதிரி லைனில் இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படியே இடங்கள கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கே டீலர் இருப்பாங்க. ஸோ அங்கே மொத்தமாக இறக்கியிருப்பாங்க. நமக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் பாக்ஸை போய் நம்ம வந்து நல்ல பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு தான். அப்படி இல்லாதவங்கன்னா எனக்கு போக முடியாதுன்றவங்க நீங்கள் வந்து பெரிய ஷாப்பிங்லாம் போனீங்கன்னா பக்கத்தில் வந்து இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பொருட்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டீலரை நீங்கள் பாருங்கள். இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி உங்கள் வந்து மாற்றிக்குவீங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி பழைய டப்பா வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி சிட்டியினுடைய அவுட்டரில் சொல்லுவாங்க. அப்படி போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு வந்த பாக்ஸ் நான் ஹோல்ஸ் போட்டு சின்ன சின்ன கல்லுகளை வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் அடைக்கிற மாதிரி அதை மாதிரி வைக்கும்போது நம்ம மண்ணை ஃபில் பண்ணும்போது மண் அடைக்காது. தண்ணி வந்து நல்லாவே ட்ரைனேஜ் கீழே இறங்கும். அதுக்கப்புறம் காய்ந்த இலைகள் இந்த மாதிரி பச்சை இலைகள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வேஸ்ட்டு என்னெல்லாம் வந்து மக்கக்கூடியதாக இருக்கோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்துட்டு தோட்டத்து மண் கொஞ்சம் கொக்கோபீட் இருந்துச்சு, அதனால் அடியிலே கொஞ்சமாக ஒரு லேயர் மட்டும் போட்டுவிட்டேன். எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கும் நான் போட கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு டைரெக்டாக வாங்கும்போது எங்களுக்கு வந்து 5 பாக்ஸ் எடுத்தோம். அதுலேயும் ஒரு பாக்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நானும் எங்கள் சித்தியும் தான் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து நிறைய வந்து இதில் செடிகள் வளர்க்கலாம். சரிங்களா? 2வது வந்து எங்கள் கோழி நான் இந்த மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஃபைனலாக வந்து வெறும் தோட்டத்து மண்ணை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மக்கக்கூடிய இலைதழைகளை சேர்த்துட்டு ஸோ இந்த புவஸ்திரா போட்டிருக்கேன். இந்த புவஸ்திரா போடும்போது நமக்கு வந்து நல்ல வந்து இந்த வேர்ப்புழு, வேர்க்கரையான், அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த நத்தை, சில்வண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் நோயெலாம் வராமல் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்டது. அதுதான் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய என்னோடய வீடியோக்களை போட்டிருக்கேன். நிறைய வந்து நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். நான் இப்போ இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி நான் புவஸ்திரா மண் கலவை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து எப்பயுமே இதை போடுவேன். ஸோ அப்படி போடும்போது இந்த வாழைக்கண்டு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வேர்க்கரை இருந்தது. அதையும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாழைக்கன்று நடுற லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். எவ்வளோ கரையாக இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல நான் இந்த புவஸ்திராவை இப்படி தான் போட்டேன். ஸோ அதுலேயுமே அந்த மண் அது இல்லாமல் அதை வந்து அவாய்ட் பண்ணி நமக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த கன்று நல்லா வந்து க்ரோத் ஆக அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்டு இதில் புவஸ்திராவில் இருக்குது. அப்புறம் ஒரு பழைய செடியில் பாகற்காய் அது வந்து உருஜான அளவு தான் பாருங்கள். இப்போ ஒரு முழத்துக்கு ஒரு 1/4 தாங்க இல்லை, ஒரு 2, 3 இன்ச்சு அளவு தான் இல்லை. ஸோ அந்தளவுக்கு லென்த்தியாக பாகற்காய் எனக்கு வந்திருக்கு. காரணம் இந்த புவஸ்திராவை நான் அடி உரமாக கொடுத்தது. அப்புறம் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதைகள்லாம் மண் கலவையில் நட்டாச்சு. நட்டுட்டு எனக்கு தொழு உரம் கிடைக்கும், அதனால் தொழு உரம் மட்டும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்லாதவங்க வெறும் புவஸ்திரா மட்டுமே போட்டு வீட்டில் கிடைக்கக்கூடிய நீர் கரைசல் நம்ம அப்புறம் வேஸ்ட்டாக காய்கறி கம்போஸ்ட் இந்த மாதிரி வேஸ்ட்டுகளை கொடுத்தாலே போதும். நம்ம சூப்பரான கார்டனிங் சிம்பிளாக செம்மையாக அடிக்கடி தேவையில்லாத அதாவது நம்ம வந்துட்டு அடிக்கடி காசு போட்டு வாங்காமல் இந்த ஒரு மண் கலவையில் இந்த பொருளை போடுறது மூலமாகவே நம்மளுடைய கார்டன் நல்லா செழிப்பாக நிறைய காய்களோட நிறைய நல்ல வந்து பச்சையாக இருக்கும். ஸோ இது மாதிரி பூச்சி விரட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஃபங்கஸ் நோய்க்கு இருக்குது, வைரஸ் நோய்க்கு இருக்குது, பூச்சிகள் வந்து நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து நம்ம வந்து கீரைகள் அரைக்கீரை சிறுகீரை போட போகிறோம். இந்த மழையில் வந்து கீரைகள் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கீரைகள் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது விதைகள் போட்டு சரிங்களா, இது கொஞ்சம் மூடாக்கு மாதிரி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துடும். வெயில் டைமில் லைட்டாக ஓப்பன் பண்ணி விடணும். மற்றபடி கொஞ்சம் இதுக்குரிய கொஞ்சம் கிளாஸ் மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாமே நான் இதை போட்டு ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் மூடி வைக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் விதைகள் போடும்போதும் நாற்றுக்கள் நடும்போதும் மண் கலவை ரெடி பண்ணும்போது நம்ம இயற்கை எடுப்படலான புவஸ்திராவை போட்டு நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுடைய செடிகள் செம்மையாக. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.